பிரைஸ் தி லார்ட். பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதலிக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட தான் ஆண்டவர் அவருடைய சபையை கொடுத்தாரு. ஏன்னு தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் கூடயே நடந்த ஆள், ஆண்டவர் கூடவே இருந்து எல்லா அதிசயம் அற்புதத்தையும் தன் கண்ணாலேயே பார்த்த ஒரு ஆள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே உங்க கூட சேர்ந்து நான் செத்தாலும் சாவேனே தவிர என்றைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆள். பிரச்சனை வரும்போது அந்த ராத்திரி ஆண்டவர் கைதாகும்போது ஆண்டவர் விட்டு கொடுக்குறாரு. 1 வாட்டி 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி மறுதளிக்கிறார். சேவல் கூவும்போது அவர் கண் விழிப்படையுது. அப்போ தான் அவருக்கு ஆண்டவர் சொன்னது புரியுது. குற்றுணர்ச்சியில் போகிறாரு, கதறாரு, கத்துறாரு. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவரை போய் தனியாக பார்க்குறாரு. அவரை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தலை, அவரை அவமானப்படுத்தலை. அவர்கிட்ட தனியாக போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட கேட்குறாரு, பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயான்னு சொல்லிட்டு 1 வாட்டி 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி கேட்குறாரு. ஆண்டவர் ஏன் பேதுருகிட்ட 3 வாட்டி கேட்டான்னு தெரியுமா? எந்த 3ல் விழுந்து போனானோ அதை 3 கொண்டு கத்தர் அவனை மறுபடியும் எழுப்புகிறார். ஆண்டவர் அவருடைய சபையை பெர்ஃபெக்டான ஆள்கிட்ட கொடுக்கல. உடைஞ்ச பாத்திரமாக இருந்த பேதுருக்கிட்ட, விழுந்து போன பேதுருக்கிட்ட, ஆனால் மறுபடியும் ஆண்டவரை நேசித்த பேதுருக்கிட்ட அவர் கொடுத்தார். இன்றைக்கி ஆண்டவர்கிட்டேருந்து நீங்கள் விலகி போயிருக்கலாம், அவரை மறந்துருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். God bless you.